ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. முருகனின் அறுபடை வீடுகளுள் திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடாக போற்றப்படுகின்றது, வணங்கப்படுகின்றது. முத்துளவு வேலை நகர், பாரதி நீர் பறந்த திருச்சீரலைவாய், ஜலநீதி தழுவு செந்தில் என்றெல்லாம் முருகனை திருச்செந்தூர் ஆண்டவனை போற்றுகின்றார், பணிகின்றார், பாடுகின்றார் அருணகிரி நாதர். பாடாத நாவும் பணியாத சென்னியும் பாவித்தன்மேல் நாடாத உள்ளமும் நான் கொண்டிருந்தால் நரகையிலும் சென்று என்று திருச்செந்தூர் முருகனை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற செந்தில் கலம்பகம் தேன் சுவை உடையது. நக்கீரர், குமரகுருபரர், அருணகிரி நாதர், வென்றிமாலை கவிராயர், வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள், துரைமங்கலம் சிவப்பிரகாசர், முத்தாளங்குறிச்சி கந்தசாமி முனிவர், பாம்பன் சுவாமிகள், சுவாமி நாத தேசிகர் போன்ற எண்ணற்ற அருளாளர்கள் பாடிய திருத்தலம்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயம். முருகன் சூரபத்மனை போரிலே வென்று கொன்று இந்திரனின் மகனாகிய ஜெயந்தனை மீட்டதால் முருகனுக்கு ஜெயந்திநாதர் என்ற திருப்பெயரும் உண்டு. இந்த ஜெயந்திநாதரை தரிசித்தால் எப்பேற்பட்ட தடைகளும் அகன்று திருமணம் கைகூடும் என்பது இந்த ஆலயத்தின் தல வரலாறு ஆகும். கிபி 1648 டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் அலைவாயு கந்தனை கப்பலிலே கடத்தி செல்கின்றார்கள். அலைவாயு கந்தப்பன் கடலிலே புயலை கிளப்பவே உயிர் பிழைத்தால் போதும் என்று கந்தனை கடலிலே வீசிவிட்டு செல்கின்றார்கள். இதனை அப்போது மதுரையை அரசாட்சி செய்து கொண்டிருந்த திருமல நாயக்க மன்னரின் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த வடமலையப்பன் பிள்ளை என்பவர் அறிந்து மிகுந்த விசனமுற்று புதிய உற்சவர் சிலை ஒன்றை வடிக்க செய்கின்றார். பிறகு தனது படை தலைவர்களுடன் திருச்செந்தூர் சென்று கடலிலே கந்தப்பனை தேடும்போது வானத்திலே கருடன் வட்டமிட்டு பறக்கின்றது. கடலிலே எலுமிச்சம்பழம் மிதந்து வருகின்றது. இதனையே திருக்குறிப்பாக உணர்ந்து கடலிலே வலையை வீச வலையிலிருந்து வெளியே வருகின்றார் கடலளவு அலைவாயு கந்தப்பன். பிறகு புதிய உற்சவர் சிலையும் வந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல் அறிந்து ஒரு ஊரிலே அந்த புதிய உற்சவர் சிலையை தங்க வைக்கின்றார்கள். இவ்வாறு முருகன் தங்கிய அந்த ஊருக்கு முருகன் குறிச்சி என்ற பெயரும், அந்த புதிய உற்சவர் சிலையை தாமிரபரணி ஆற்றின் நடுவே குறுக்குத்துறை என்ற இடத்திலே வடமலையப்பன் பிள்ளை பிரதிஷ்டை செய்கின்றார். இந்த குறுக்குத்துறை முருகனை தாமிரபரணி நதியே வணங்குவதாக ஐதீகம் இன்றும் உள்ளது. கந்தசாமி புலவர் என்பவர் திருச்செந்தூர் ஆலயத்துக்கு வந்து வெற்றிலையை சுவைத்தவாறு முருகனை போற்றி புகழ்ந்து பாடுகின்றார். அவர் வாயிலிருந்து தெரித்த அந்த வெற்றிலை சாறானது முருகனின் திருமேனியிலே படிகின்றது. பிறகு அடுத்த நாள் காலை அர்ச்சகர் ஆலயத்தை திறந்து பார்த்தபோது முருகனின் திருமேனியிலே வெற்றிலை சாறு படிந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தபோது முருகன் நேரிலே தோன்றி, எனது அன்பர் கந்தசாமி புலவன் என்னை பற்றி புகழ்ந்து பாடிய போது தெரித்த வெற்றிலை சாறு என்று நேரிலே விளக்கினாராம். இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயம் குரு தலமாகவும் போற்றப்படுகின்றது, வணங்கப்படுகின்றது. செந்தில் காத்த மூப்பனார் இடத்திலே அமைச்சராக இருந்த முத்தனைந்த பெருமான் என்பவர் அர்த்தஜாம பூஜை பார்ப்பதற்காக திருச்செந்தூர் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த போது இடையிலே பெருமழை பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த மழையின் ஊடே அன்பர் ஒருவர் தோன்றி ஜெபகண்டியுடன் கையில் விளக்குடன் தோன்றி
அமைச்சரை பார்த்து, இந்த விளக்கு வெளிச்சத்தில் என்னுடன் வாருங்கள் என்று அமைச்சரை ஆலயம் வரை அழைத்து சென்று விட்டு பிறகு மறைந்து விடுகின்றார். வந்தவர் வேறு யாரும் இல்லை, அந்த திருச்செந்தூர் முருகனே தன்னை அழைத்து வந்தார் என்பதை பிறகு உணர்ந்து கொண்டார் அந்த முத்தணைந்த பெருமான் என்ற அந்த அமைச்சர். ஒரு சமயம் கோடை காலமாக இருந்ததால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சகர்கள் மயில் இறகால் வருடி விசிறி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அங்கு ஆலயத்துக்கு வந்த ஆங்கிலேய கலெக்டர், உங்கள் முருகனுக்கு வியர்க்குமா என்று கேட்டபோது அடுத்த நிமிடமே முருகனுக்கு வியர்வை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகின்றது. இதனை அறிந்த அந்த ஆங்கிலேய கலெக்டர் மண்டியிட்டு முருகனை தொழுது முருகன் அடிமை ஆக்கி தனது தவறை உணர்ந்து முருகனுக்கு வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக வழங்குகின்றார். பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அர்த்தஜாம பூஜை முடிந்தவுடன் சாப்பிடும் பழக்கம் கொண்டவர். அதற்காக பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் வரை நகரா மண்டபங்களை கட்டி வைத்துள்ளார். ஒரு நகரா மண்டபத்தில் முரசு ஒலித்தவுடன் அடுத்த 1 கிலோமீட்டரில் உள்ள நகரா மண்டபத்தில் முரசு ஒலிக்கும். இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் வரை நகரா மண்டபங்களை கட்டி வைத்து அந்த முரசு ஒலியின் ஓசையை கேட்டு திருச்செந்தூரிலே கந்தப்பனுக்கு திருச்செந்தில் ஆண்டவருக்கு அர்த்தஜாம பூஜை முடிந்துவிட்டது என்பதை அறிந்த பிறகே சாப்பிடும் பழக்கத்தை உடையவர் வீரமிகுந்த பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் வணங்கிய சண்முகர் உற்சவம் திருமேனி இன்றும் திருச்செந்தூர் அறநிலைத்துறை அலுவலகத்திலே உள்ளதை நாம் காணலாம். ஓ நமச்சிவாய். ஆடிய